ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கமெண்ட்டில் கேட்ட ஒரு டவுட் என்னன்னா, 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 10th சாப்டர் எக்ஸசைஸ் 10.3ல ஒரு சம்மும் ஒரு மாடலில் சால்வ் பண்ணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ இது டவுட். இப்போது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது 10th சாப்டருக்கு மட்டும் இல்லை, 11th சாப்டருக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கும். இன்டிகிரேஷனுக்கு லிமிட்ஸுக்கும் அதே ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரியில் அதே ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஜென்ரலாக ஒரு கொஷினை பார்த்தோன்னே இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸாம் டைம் அப்போவும் நமக்கு தெரியலன்னா நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஈச் சம் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 20 to 30 டைம்ஸ் மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்தால் எக்ஸாம் டைமில் இந்த கொஷினை பார்த்தோன்னே இது இந்த எக்ஸசைஸு இந்த சாப்டரு இதுக்கு இந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நம்ம அப்படி செய்யலை. இப்போ எக்ஸாம் நெருங்கிருச்சு. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட கொஷின்ஸை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட கொஷினை இப்போ அந்த எக்ஸசைஸோட பிக்சர் நான் காமிக்கிறேன். அதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் y is equal to x square plus 4x plus 6 whole power 5ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த கீழே இருக்க கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் டேர்ம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் பார் என் ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணுவோம். அதே 4th கொஷின் பாருங்கள், ரூட்டில் இருக்க கியூபிக் ரூட். அப்போ எக்ஸ் பவர் 1/3ன்னு சால்வ் பண்ணுவோம். அப்புறம் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ ஒரு கொஷின் நம்ம எழுதும் போதே ஃபஸ்ட்டு சொல்யூஷன்லேருந்து ஆரம்பிக்காமல் அந்த கொஷினை என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ y is equal to tan 3xனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணணும்னு தெரியணும். y is equal to cos into tan x. இப்போ இதுலேயும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் நான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் காஸ் ஃபுல்லாக tan வருது. இப்போ ப்ராடக்ட்னா என்ன, டிவைடடில் வரும்போது யூவி மெத்தட் எப்படி பண்ணும், ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் ரூல் மெத்தட் நான் எப்படி சால்வ் பண்ணுறது, எங்கெல்லாம் சப்ஸ்டியூஷன்னு, இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரிய வரும். சரிங்களா? என்ன தான் நீங்கள் தியரிட்டிக்கலாக படித்தாலும் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு அதோட கரெக்டான மெத்தட் என்ன அப்படின்றத கொண்டு வரும். ஒரு கொஷினை நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்த வாட்டி அந்த கொஷின் பார்க்கும்போதே சொல்லிடுவீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இதை ஓவர் கம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.